Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge-ஓட டே 13 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்களும் வந்து weight loss வந்து பண்ண முடியும். நம்ம சேனலை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படினா குட்டியா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. ஒவ்வொரு லைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அதே கேட்ட கேள்வியே திருப்பி கேக்குறீங்க. சோ உங்களுக்கு வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில வந்து தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. நல்லா வந்து கும்முன்னு இருக்கு பார்த்துக்கங்க மூஞ்சி. அந்த நைட்டு தூக்கம் வந்து நமக்கு வந்து கரெக்டா வந்து இருக்கணும். பகல்ல வந்து தூங்கவே கூடாது. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, அவங்களுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலைல எம்டி ஸ்டொமக்ல வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 58.10 இதுலயே வந்து மெயின்டைன் வந்து ஆயிட்டு இருக்குது. பரவாயில்ல, நமக்கு வந்து ஏறல இல்லையா, கரெக்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இன்ச்சஸ்ல வந்து லாஸ் ஆகும். இன்ச்சஸ்ல லாஸ் ஆகுறதுனா என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்ச்சஸ்னா இப்ப இடுப்பு பகுதி, கை பகுதி, இந்த மாதிரி நம்மளோட சதை பகுதி வந்து அந்த அளவு இருக்கும் இல்லையா, அது வந்து கம்மியாகிறது இன்ச்சஸ் லாஸ். இல்லாட்டா சம்டைம் நமக்கு வந்து வெயிட்லயும் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், இன்ச்சஸ்ல வந்து நமக்கு வந்து மாற்றம் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்மளோட விலையை கரெக்டா வந்து பார்க்கணும். காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடிச்சேன். ஏன்னா அது மட்டும் தான் குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதே தண்ணியில வந்து அப்படியே பாலை வந்து காய்ச்சி விட்டுறலாம்னு சொல்லிட்டு பால் தான் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிஸ்டர் கேட்குறீங்க, நீங்க நட்ஸே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நட்ஸ் வந்து தனியா சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஒரு 9 இன்கிரீடியன்ட் வந்து போட்டு பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கு. நம்மளோட போதுமான அந்த கலோரிஸும் கிடைக்குது. நமக்கு அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பாலில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து காஃபியும் ஒன்று போட்டு கொடுத்தாச்சு. எப்பவும் போல நமக்கு வந்து எப்பவும் போல சுடுதண்ணி வந்து நல்லா காய வச்சாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, இப்படி நிறையா 9 இன்கிரீடியன்ட் இருக்கு. கரெக்டாக வந்து இது ஒரு 540 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் இன்னும் கேட்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஒரு சம்டைம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டக்குன்னு சாப்பிடலாம், இந்த மாதிரி இருக்கும். இதில் ஆனால் நல்ல நிறைய நட்ஸ் இதெல்லாமே இருக்கிறனால நல்ல ஃபில்லிங்காக நமக்கு வந்து இருக்கும். ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க 2 மணி வரைக்குமே எனக்கு வந்து பசியே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்வீட்னஸாகவும் இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸோடு நம்ம சாப்பிடும்போது. பக்கத்துலேயே வந்து அந்த சுடுதண்ணி போட்டது பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அதுலேயே வந்து பிளாக் காஃபியும் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் தான் போட்டிருப்போம். நல்ல ஃபில்லிங்காக வந்து இருக்கும். இப்போ சுடுதண்ணியை போட்டோடனே அதை சுட அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு வேறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து டக்குன்னு பண்ணி போயிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் காஃபியும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து குடிச்சிடுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து பால்லாம் ஏதோ வந்து வச்சுருந்தேன், அதான் திரும்பி பார்த்துட்ருக்கேன். என்னோட சின்ன பையன் வர கிச்சனுக்கு வந்துட்டே இருக்கேன்னா அதுக்காக தான். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா குளித்து ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஏன்னா அதுக்கு இடையில எடிட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்ப்பேன், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான். ஏன்னா சரியான வெக்கையாக இருக்குது. காலையில் குளித்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சேடாக இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கும் நல்லா வந்து இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா நல்ல வெயில் இருக்குது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒலை வச்சு விட்டுட்டு போயிருந்தேன். இந்த சைடு வந்து சோறு வந்து வெந்து ரெடியாக இருந்தது. சரி அதை வந்து வடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அந்த பைப்பு டேப் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சே நான் வந்து வடிச்சிடுவேன். அப்படின்னு வடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து வடிஞ்சிடும். நான் இப்படி தான் வந்து பண்ணுவேங்க. ஏன்னா எனக்கு அந்த ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கவுத்து போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோத்து பானை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு சட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வந்து இங்கே பண்ணுவாங்க. ஸோ இப்படியே வந்து பழகியாச்சு. அதுக்கப்புறம் கீழே என்னடா இறங்கி போகிறேன்னு பார்த்தீங்கல்ல, என்னோட ஹஸ்பண்ட் வந்து புதுசாக வந்து கூலர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மாடியில் மேலே இருந்த ரூமில் உள்ள கூலர் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சுன்னு இது கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து பார்க்கவே முடியல. இதுக்கு இது பாருங்களேன், இந்த கூலர் தான். ஸோ அதனால் இதை தூக்கி வச்சுட்டு அந்த கூலர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கீழே உள்ளதை மேலே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மாச்சி வந்து சொல்லிட்டாங்க. போதும் எங்களுக்கு கீழே வந்து ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில்
நிறையா இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வெக்கையாக இருக்கும். ஸோ அதனால் புதுசை நீங்கள் வந்து கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து துணியையும் மிஷினில் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்குமேன்ட்டு நேற்று வந்து நான் துணி வந்து துவைக்கலை. அப்புறம் அது வேறு எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டே போயிட்டுச்சா அதிகமாகிடுவேன்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கும். நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு கீழே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் தான் இன்றைக்கி வந்து மண்டி வந்து பண்ண போகிறேன். செட்டிநாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் மண்டி வந்து பண்ணுவாங்க. எல்லா கல்யாண வீடுகள்லையும் இது கண்டிப்பாக வந்து செட்டிநாடு சைட்லலாம் இருக்கும். எங்கள் ஊர் சைடு எப்படின்னா இது வந்து வெண்டைக்காய் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து வெண்டைக்காவாக இருக்கும். அது கூட கத்திரிக்காய், கொத்தவரங்காய்ன்னு சொல்லுவோம்ல, சீனி வரங்காய்ன்னு சொல்கிறது அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை, மொச்சப்பயிறு, இந்த மாதிரி வாழைக்காய், இந்த உருளைக்கிழங்கு, இதெல்லாம் இந்த மாதிரி பழ காய்கறிகள் சேர்த்து வந்து புளி சேர்த்து வந்து செய்வாங்க. அதுதான் இடையில வந்து நல்லா தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போதும் சரி நம்மளோட உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வரும். அதுலேருந்து தவிர்க்கணும்னா தண்ணி வந்து நிறையா குடித்தாலே வந்து போதும். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பக்ரீத் இல்லையா, ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, சரி நம்ம வெண்டைக்காய் எல்லாத்தையும் உட்காந்தே கட் பண்ணிக்கலாம், நின்றுட்டே கட் பண்ணிட்டு இருந்தோன்னா பொறுமையாக கட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலரில் அப்படியே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு கிச்சனில் நிற்க முடியல, அண்ணலாக வந்து இருக்குது. அதனால் சரி கீழே உட்காந்துக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பையன் வந்து நோண்டிகிட்டே இருந்தான். அவனை வந்து சமாளிச்சுட்டே எப்படியோ வந்து கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு ரூமுக்கு, சாரி கிச்சனுக்கு. இப்போ வந்து சியா சீடு தான் வந்து காட்டுறேன். நான் அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். சியா சீடை வந்து ஊற வச்சுக்கலாம், ஏதாவது ஜூஸ் வந்து பண்ணி குடிச்சிக்கலாம் ஒரு 3-4 பண்ணி போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும். அப்புறம் 6 மணி 6:30 வந்து நம்ம சாப்பிட்ருவோம் இல்லையா, ஸோ அதனால் சியா சீடு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 மணி நேரத்துலேயே நல்லா வந்து ஊறிடும். இல்லாட்டினா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட சோக் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். பாருங்களேன், இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இத்தனையோண்டு பார்த்தா அழகாக வந்து அழகாக இருக்குது பாருங்க, அதை பார்க்குறதுக்கே. அதை சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தாளித்து விட்டுடலாம் இந்த வெண்டைக்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு இதை வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் தான் வந்து நான் சகப்பு கலரில் இருக்குது, அது கூட வந்து வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த எல்லா கல்யாண வீடுகளும் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டூர்லாம் போய் லெமன் சாதம் புளியோதரையெல்லாம் கிண்டி எடுத்துகிட்டு போவோம்ல, அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போது கெட்டும் போகாமல் இருக்கும், நல்லாவும். அந்த இதுக்கெல்லாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் சாதம், புளியோதரைக்கெல்லாம், தயிர் சாதம், இதுக்கு எல்லாருக்குமே. தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதா சரி அப்படியே வெண்டைக்காயை சேர்த்து மொத்தமாக வதக்கிக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த புளி தான் அதோட டேஸ்ட்டு. ரொம்ப அதிகமாக புளிப்பு வேணாம், லைட்டான புளிப்பு போதும், கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெறுமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான், சிம்பிள் தான். இல்லை இது வந்து இந்த செப்பரேட்டாக இந்த மாதிரி சேர்க்கலன்னா நம்ம வீட்டில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் அரைப்போம் இல்லையா, அதை மட்டுமே நம்ம தேவையான அளவு காரத்துக்கு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மசாலாவை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கிண்டி விட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னாவே போதும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து மண்டின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன எல்லா காய்கறிகளும் வந்து போட்டு பண்ணலாம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். அம்மாச்சிக்கு கஞ்சியோடு வச்சு கொடுத்தேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் கஞ்சியோட போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது கஞ்சிக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் டயத்துக்குலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரவையில் களி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ரவையை போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, நல்லா திக்னஸ்ஸாக ஆகும். கொஞ்சம் சாலிடாக வரையில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 மினிட் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காகி நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும். அவ்வளோதான். அதை வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொதறின மாதிரி இருக்கலாம். அதனால் ஒரு இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு லைட்டாக தண்ணியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு ஷேப் கொண்டாந்துக்கிறேன், நம்மளோட மைண்டை ஏமாத்துறது, அவ்வளோதான். இது அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி ஆசை வரும்போதெல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இட்லி மாதிரி நீங்கள் சட்னி சாம்பார்லாம் வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரவைகளி ஏன் மோஸ்ட்லி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அரிசி சாதம் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டேஸ்ட். அதனால தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்பு, கேப்பை, குதிரைவாளி, இந்த மாதிரி சிறுதானியங்களில் மட்ட அரிசியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸை வந்து காட்டுறேன். அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்து காட்டுறேன். டெய்லி நீங்கள் வந்து பாருங்களேன், அதில்
செய்யணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கொஞ்சமாக அம்மாச்சி வந்து ராஜ்மா கிரேவி கொடுத்துருந்தாங்க. அது வந்து சும்மா கிரேவிலாம் இல்லை, வெங்காயம் தாளித்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கிறது தான். அதுவும் அது கூட வந்து நம்ம வெண்டைக்காய் மண்டியை வச்சு ரவை களியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பயர் வேக வைக்கலான்னு நினச்சேன், அம்மாச்சி வந்து கொடுக்குறத சொல்லவும் சரி நான் வந்து வேக வைக்கல. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சோடனே நம்மளோட பாத்திரத்தை வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மதிய நேரத்தில் நம்ம தூங்கவே கூடாது. நிறைய பேர் கேட்குறீங்க, இன்கேஸ் நம்மளோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மந்த்லி ஒன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் தூங்கிக்கலாமே தவிர டெய்லியும் தூங்குறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. எவ்வளோ வேர்த்து வடிஞ்சிருந்துருக்கு பாருங்களேன், அவ்வளோ கிச்சனில் வந்து உஷ்ணமாக இருக்குது. நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அந்த வெயிலேருந்து நம்மளால் தாங்க முடியாது. அனலாக இருக்குது கிச்சனில், சுத்தமாக வந்து நிற்க முடியல. எக்ஸாஸ்ட்லாம் கண்டிப்பாக ஓடிட்டுருக்கு, இருந்தாலும் முடியலை. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சு, எடிட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3:30 இருக்கும், 3:30 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ தான் வந்து இந்த சியா சீடு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து பாதியை வந்து தண்ணியில் சேர்த்து தான் வந்து குடிக்க போகிறேன். இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஃப்ரூட் ஜூஸ் கூட இந்த சியா சீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெறும் தண்ணியில் அப்படியே வந்து குடிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய நார்ச்சத்து வந்து இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை வந்து அளவாக டெய்லியும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணுறேன். வெறும் தண்ணியில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் மாதிரி சீனி சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம சுகர் அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, லைட் உப்பு போட்டு குடிங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஜூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் வித்தவுட் சுகரில் இதை வந்து மட்டும் ஆட் பண்ணி வந்து குடிங்க. அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷன்லலாம் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு தான் நீங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட போகிறேன். இருட்டாயிடுச்சு பாருங்க, பின்னாடி ஜன்னல்லே உங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 மைதா 100% ஆட்டா பிரெட், அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி விற்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறையா இருக்கும் இதில், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். 2 பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சாஃப்டாகவே நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெண்டைக்காய் மண்டி அப்புறம் அந்த ராஜ்மா கிரேவியை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. நீங்கள் இது கூட ஓட்ஸ் கூட கிண்டி வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு கோதுமை தோசை 1 or 2 வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைட் டின்னரை நீங்களாம் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக தான் ஜஸ்ட் ஐடியாவுக்கு நிறைய விஷயங்கள் காட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லைட் ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு 8 மணி போல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து போனோம். கடைக்கு போக வேண்டியது இருந்தது, பால் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நடந்தே வந்து போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டு பிள்ளைங்க வந்து நடந்து கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு வாக்கிங்கு, நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் இருந்தது, வாக்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பையனை வந்து ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, பெரிய பையனை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். நல்லா வந்து வாக் போனோம், ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்தது. என்னதான் வீட்டுக்குள்ளே பண்ணுறது, சம்டைம் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க மாட்டாங்களா, பிள்ளைங்களை வச்சுட்டு வெளில போனோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இங்கிட்டு ஓடுவோம், ஒருத்தர் அங்கிட்டு ஓடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து சில டைம் பண்ணுவேன் இல்லையா. இப்போ வந்து சரி டைம் இருந்தது, நாங்கள் வந்து வெளில போயிட்டு நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு வந்தோம். நல்ல தூரம், நல்லா இருந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருந்தது. ஸோ வாக்கிங் வந்து காலைலையோ சாயங்காலமோ எப்படியாவது நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. வாக்கிங் மட்டுமே வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட பாடியில் வந்து அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது கையோ காலோ இல்லைனா வயிறோ ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுக்கேற்றாப்புல எக்ஸசைஸ் சின்ன சின்னதாக வந்து பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயே போட்டிங்கன்னா வரும். ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலும் அதை வந்து ரெகுலராக வந்து ஒரு 1 month பண்ணிங்கனாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். தொப்பிக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இப்படி படுத்துட்டு பண்ணுறது, அது வந்து பாருங்கள், அதை பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா குளிச்சாச்சுங்க, நல்ல ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டுட்டு நம்மளோட மண்டி வந்து இருந்ததில்ல, அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சூடு பண்ணி சுண்டை வச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக வந்து போயிடுச்சு. கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா தண்ணி தாங்க தாகம் எடுக்குது. அந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா தண்ணி குடிச்சே பாதி வயிறை வந்து ரெப்பிடலாம். அதுக்காக சாப்பிடாம இருக்கணும்னு கிடையாதுங்க. வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீனும் ஃபைபரும் கரெக்டாக எடுத்தால் தான் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி குடிச்சு இன்னைக்கு டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. உங்களோட வெயிட் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.